ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. சிவாய நமக ஐயா, சிவாய நமக. சொல்லுங்க. என்ன உங்க வேலை நித்யானந்தா இறந்து போயிட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, உண்மையா? நித்யானந்தா இறந்துட்டாரா? பாலியல் சென்றுல அது இதெல்லாம் இந்த வயசுல தேவையா? நித்யானந்தா இறந்துட்டாரா அப்படிங்கிற யாருக்குங்க இறப்பு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இறப்புங்கிறது யாருக்குமே கிடையாது. உடல் மட்டும் தான் சாகுது. சரி, ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. புரியுதா உங்களுக்கு? சரி. ஆத்மா மீண்டும் பல உடல் எடுக்கும். ஆனா கெட்ட ஆத்மா கர்ம போறது நல்லது தானே, இருந்து என்ன போகுது? அவர் எந்த விஷயத்துல நீங்க கெட்டதுங்கிறீங்க? பாலியல் சீண்டல் அது இதெல்லாம் இருக்குது. அது அவரு பாலியல் சீண்டல்னு சொல்லி யாராவது அந்த பெண்கள் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. நீங்களா அவரை அடிச்சு துரத்தி அவரை அவருடைய வளர்ச்சி தாங்க முடியாம பாவம் அவரு. நான் என்ன சொல்றேன், அதாவது விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. தவம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? மேனகா பார்த்தோன்னே ஓடிட்டார்ல. மேனகா பார்த்தோன்னே பான்ஸ் பவுடரு, ஃபேர் அண்ட் லவ்லி, இன்னும் என்னென்ன கூலிங் கிளாஸ், பட்டு வேஷ்டி, பட்டு சட்டெல்லாம் மாட்டிட்டார்ல அந்த காலத்திலேயே. அப்பவே எல்லாம் இருந்துச்சோ? அப்ப நீங்க இப்ப இது என்ன காலங்க? அன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, இந்த மாதிரி வலைதளங்கள் கிடையாது, எந்த கருமாந்திரமும் கிடையாது. அன்னைக்கே அப்படி இருந்திருக்கான். இன்னைக்கு நவீன காலங்கள பேர்ல இது உங்களில் யாரு யோக்கியன்னு கேட்ட மாதிரிதான். இதுல எவன் யோக்கியம் முதல்ல கல்லெடுத்து பொண்ணு சொன்ன கதை மாதிரி, உங்கள எவன் நல்லவன் சொல்லி நல்லவன் அவரை குறை சொல்லுங்க. யாருக்குங்க என்ன தகுதி இருக்குங்க? இங்க ஒருத்தனை குறை சொல்றதுக்கு இங்க யாரும் ராமனும் இல்ல, எவனும் புத்தனும் இல்ல. விளங்குதா? அவனவன் கர்ம வினைப்படி அவன் வாழ்றான். விட்டுருங்க நீங்க. அதனால நீங்க அவரை குறை சொல்றது எனக்கு மனசு ஒவ்வொல. அது அவரு வினை அவர் அனுபவிச்சு போறாரு. அவர் இறந்ததுல என்ன உங்களுக்கு சந்தோஷமா? சொல்லுங்க. ஒத்த மனுஷன் தான் சனாதன தர்மத்துக்காக போராடினாரு. இத்தனை துறவிகள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? மதுரை ஆதீனம் பரவாயில்ல, ஐயா நல்லா சூப்பரா பண்றாரு. இப்போ இருக்கவரு முதல்ல இருந்தவரு அமைதியா. அதனால நீங்க இங்க பாருங்க, சனாதன தர்மத்துக்கு போராடுறதுல அவர் ஒரு பெரிய ஒரு தியாகி. அவர் மேல நீங்க 1000 குற்றச்சாட்டு வைக்கலாம், அது இருந்துட்டு போட்டு, அது எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அழிவு கிடையாது. ஒருவேளை அவர் இறந்தது போலியா பரப்புறாங்களா இறந்தாருன்னு, இல்ல உண்மையா இருந்தாலும் கூட அவருக்கு அழிவு கிடையாதுங்க. உங்களுக்கும் அழிவு கிடையாது, பேசுற எனக்கும் சாவு கிடையாது. ஏன்னா பரமாத்மா தெளிவா சொல்றாரு கீதையில. என்ன சொல்றாரு? இந்த ஆத்மாவை அக்னி இவனை எரிப்பதில்லை. நெருப்பு இந்த ஆத்மா எரிக்க முடியாதான், உடல் தான் எரிக்கப்படுது. காற்று இவனை உலர வைப்பதில்லை, யார்? இந்த ஆத்மாவை. அப்புறம் என்ன சொல்றாரு? எந்த இடர்கள்லயும் இந்த ஆத்மா சேதப்படாதுங்காரு. காற்று இவனை உலரிப்பதில்லை, ஜலம் இவனை மூழ்கடிப்பதில்லை, அக்னி இவனை எரிப்பதில்லை. எந்த ஒரு இயற்கையும் ஆத்மாவை அழிக்க முடியாது. அப்புறம் எப்படி நித்யானந்தா செத்துட்டாருன்னு நீங்க சொல்ல முடியும்? சாவலங்க. உலகமே அழிஞ்சாலும் அவர் இருப்பார். உங்களுக்கு வேற என்ன வேணும்? அதனால நீங்க துறவிகள், நீங்க நல்லா ஒவ்வொருத்தர் வரலாறு எடுத்துக்கிடுங்க. ஒவ்வொருத்தர் மனைவி இணைவி துணைவிங்கிற பேர்ல பாலியல் சீண்டல் பண்ணவன்லாம் பெரிய மனுஷன். அதெல்லாம் சரி, நீங்க அரசியல்ல போய் எடுக்காதீங்க, விட்டுருங்க. நான் அரசியல்ல போகல, நான் நாட்டுக்குள் நடக்கிறது. நீங்க நான் என்ன சொல்றேன், சில ஒண்ணுல அவரை குறை சொல்றதுக்கு உங்களுக்கும் தகுதியில எனக்கு தகுதி இல்லை. அதனால நான் அதை விரும்பல. அதனால அவர் இன்னும் 1000 வருஷம், இன்னும் 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம் அவர் மண்ணுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் இருந்தாதான் சனாதன தர்மத்துக்கு கொஞ்சமாவது பேசுறதுக்கு 2 ஆள் இருக்கும். அதனால விட்டுருங்க. அவரு இப்ப முடிவு இறந்துட்டாரா இல்லையா அதெல்லாம் தெரியாது, எனக்குன்னு தெரியும். நான் என்ன பரமாத்மாவா? தகவல் பரபிரம்மத்துக்கு தான் தெரியும். நீங்க சொல்ற பார்த்தா நான் என்ன பரமாத்மாவா? அன்னைக்கு பிரகலாதம் கேட்ட மாதிரிலாம் இருக்குது. பிரகலாதம் அப்படித்தான். இரணியன் கேட்டான் பிரகலாதம் கிட்ட, உன் கடவுளுங்க எங்கடா இருக்கான், உன் அரி எங்க இருப்பான்னு சொல்றான்ல, எங்கடா சொல்றா அப்படிங்கும்போது தூண்ல இருக்கான்னு சொன்னான். என்ன சொன்னான்? வல்ல பொருளான மாய அரியோனும் எங்கெங்கும் ஆகி எவ்வுயிர்க்கும் தானாகி அங்கெங்கும் ஆகி அளவுக்கு அளவாகி என்றும் நிரந்தரமாய் நின்றந்த சொரூபமதாய் பரபிரம்மமாய் நிற்பான் என்னுடைய அரின்னு சொன்னான். பரபிரம்மம் எங்கு வியாபித்திருக்கிற பரமாத்மம் அந்த பரமாத்மாவுக்கு தான் தெரியும். எங்க நித்யானந்தா இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் இருந்தாலும் கூட அவருடைய ஆத்மா எங்க போகுது? அப்பாட்டா தான் போகுது. எவன் கொண்டு போனாலும் நியாய தீர்ப்புக்கு எங்க போகுது? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் கொண்டு நிறுத்த போறான். அதனால இது நித்யானந்தாவுக்கு அழிவு கிடையாதுங்க, உங்களுக்கும் அழிவு இல்லை. பேசுறவங்க உடல் தான் அழியுது, உங்க ஆத்மா ஒரு நாள் அழியாது. அது மீண்டும் ஜடம் இருக்கும். நீங்க இறைவன் அடையாத வரைக்கும் மீண்டும் நீங்க பிறந்து சாக வேண்டியதுதான். உங்க ஆத்மா
மீண்டும் கர்ம வினை அனுபவிக்க உடல் எடுக்கும். மனித உடல் மட்டும் கிடையாது, பன்னி, கோழி, புழு, மலத்தில் நெளியும் பாருங்க புழு, அந்த பிறவியும் கிடைக்கும். ம். சும்மா கிடையாதுங்க. ஒட்டுண்ணி, எல்லா பிறவியும் கிடைக்கும். மனித பிறவி கிடைக்கும் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான், அப்படிலாம் கிடையாது. நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு மோட்சமோ சொர்க்கமோ, இறைவனை தேட மோட்சம், அவ்வளவுதான். உனக்கு பிறவா நிலை, அவ்வளவுதான். நீ பூமிக்கே வரமாட்ட. பூமி துன்பத்துக்குரிய இடங்க. இங்க யார் நிம்மதியா இருக்க சொல்லுங்க? ஒரு மனுஷன் ஏதாவது பிரச்சனைகள், காய்ச்சல், தலைவலி, லவ்வு, கிவ்வு, ம். கள்ளக்காதலு, நல்ல காதலு, எல்லா கர்மாந்திரமும் இருக்கும். ஏற்றத்தாழ்வு, நோய் நொடி, கடன், வறுமை. அதனால எல்லாம் விட்டுருங்க. ம். நித்யானந்தா வந்து நீங்க தயவுசெய்து, அது உங்க விருப்பம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. யாரையும் குறை சொல்றதுக்கு எனக்கும் தகுதி கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தகுதி இருந்தா நீங்க குறை சொல்லிக்கோங்க. அது மட்டும் இல்லையா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ பட்டினத்தாரே என்ன சொல்றாரு? பட்டினத்தார் பாடல்கள்லாம் வெளியில பாட முடியுமா சொல்லுங்க? முடியாது. என்ன கிளி கிழிக்கிறாரு. அப்போ முடிஞ்சா வீட்டுக்குள்ள குடியே இருக்க முடியாது. நம்ம வீட்டுல கட்ட வந்து. பட்டினத்தார் பாடல வீட்டுல உள்ள பெண்கள் அப்போ அவரு அவ்வளவு தூரம் வெறுக்கிறாரு. அததான் பட்டினத்தார் சீடர் என்ன சொல்றாரு? காம கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓம கனல் வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம், உதய சுடர் மூன்றும் உள்வீட்டிலே கொளுத்தி இதய திருநடனம் இனி காண்பது எக்காலங்கார். அவரே காமம் கடல் என்ன கடக்க முடியப்பாங்க யாரு? பட்டினத்தார் சீடர் பத்திரிகையாரு. அப்ப அந்த காலத்திலயும் முடியலையே. அப்ப இப்ப இந்திரன் தப்புனானா? இந்திரன் தப்புனானா? சந்திரன் தப்புனானா? வேத காலங்கள்லயும் முடியல. இப்ப வந்து களிமுத்தின காலம். சாமி சொன்னாரு, தலைகீழ் படலம் தட்டெளிய ஓடி நிற்கும். தலைகீழ் படலம் தட்டி விளக்கம் கொடுக்க முடியுமா? ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டருட வேதம் தலையெளிய விட்டிடுவார், பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார், கல்லர் பெருப்பார் கறி உப்பு மேமொழியும் கொள்ளையாய் சம்பை கோடாமு கோடியுமாய் நானி இறப்பார்கள் நஞ்சு திண்டிருப்பால். விளக்கம் கொடுத்தா 2 நாள் ஆகும், பாடிக்கிட்டே இருக்கலாம். எம்பருக்கு இரு நாராயணன் சொன்னது, பெருமாள் சொன்ன வார்த்தை, மனிதர்களுடைய வார்த்தை கிடையாது. அவன் சொன்னது, அவனுடைய திருவாய் மனது அவன் அறியது. அதனால இந்த கலியுகம் இப்படிதான் இருக்கும், எம்பெருமானே சொல்லிட்டான். அதனால நீங்க நித்யானந்தா பெண் அப்படி இப்படி நிக்கிறீங்க, என்ன போங்க. பெரிய இன்னைக்கு அவன் நாட்டாமே ஆயிடுறான், யோக்கியன் ஆயிடுறான். அடுத்தவனை குறை சொல்லும் போது யோக்கியன் ஆயிடுறான். விடுங்க, விட்டு தள்ளுங்க. நமசிவாய்.